ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமது திருநெல்வேலியிலிருந்து திருநெல்வேலி நேஷ்னல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலை 4வேலிருந்து 12வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இடம்தான் இது. இந்த கிராமத்தோட பேர் காரசேரி. இது தாலுகா உங்களுக்கு ஸ்ரீவைகுண்டம் தாலுகா வந்துடும். காரசேரியிலேருந்து பேய்க்குளம் போகக்கூடிய ரோட்டில் தான் இந்த பஸ் ரோட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. சுமாராக பஸ் ரோடு முகப்பு ஒரு 300 அடி இருக்கும். இதில் மொத்தம் 2 ஏக்கர் இருக்குங்க. அதில் அங்கேயே நிற்கக்கூடிய இந்த உடை மரங்களை எடுத்து மாற்றினா இந்த நிலத்தோட பார்வை மாறும். காரணம், எந்த ஒரு லேண்டுமே இந்த உடைகள் நிற்கும்போது அதை வாங்கிட்டு அடுத்தது இங்கே அதை டோசர் வச்சு அடித்து க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்தோட தன்மையே வேறு இருக்கும். விலையும் மாறிடும். இந்த உடமரத்தினால விலைகள் கூட ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ இந்த இடம் உங்களுக்கு நல்ல ஒரு பஸ் ரோடாக இருக்கிறது. மண் பார்த்திங்கன்னா செம்மண் இல்லை, வண்டல் மண் தான் இது. பக்கத்தில் விவசாயம் பண்ணுவாங்க. அருகிலேயே கிராமம் இருக்கிறது, வீடுகள் இருக்குது. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பும் இருக்குது. கையெழுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான். பாருங்கள், இந்த இடத்துல வீடியோ எடுக்கும்போது இந்த கேப், அதாவது இந்த உடைக்கு இடையில் அடுத்தது இந்த லேண்டோட சேர்ந்து இருக்கக்கூடிய அடுத்த லேண்டில் நல்ல விவசாயம் பண்ணுவாங்க. ரோட்டில் நின்று ஸ்டார்டிங்கில் இந்த லேண்டோட ஃப்ரண்டேஜை காணிச்சேன் பாருங்கள். அந்த ரோட்டில் ஃப்ரண்டேஜில் மட்டும்தான் அந்த உடமரம் அதிகமாக நிற்கவே தவிர மீதியான இடங்களில் அந்த அளவுக்கு உடமரம் இல்லை. இது உள்பகுதி பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. ஆங்காங்கே ஒவ்வொரு உடமரங்கள் நிற்குது. ஆனால் உள்பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம லேண்டு அந்த எண்டு இருக்குது பாருங்கள், அதுக்கு அடுத்து விவசாயம் நடக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த முன்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உடமரங்களை எடுத்து மாற்றும்போது அடுத்த லேண்டில் விவசாயம் பண்ணுறது கூட நமக்கு கிளியராக தெரியும். ஏன்னா பக்கத்து சேர்ந்தால் இருக்கக்கூடிய அந்த லேண்டில் உங்களுக்கு விவசாயம் பண்ணும்போது அதில் ஃப்ரண்டில் அவங்கள எந்த விதமான உடையும் இல்லை. ஆனால் நம்ம லேண்டு முன்பகுதியில் மட்டும் உடையாக நிற்குது, பின்னால் ஆங்காங்கே ஒவ்வொரு உடையாக நிற்குது. ஸோ ஃப்ரண்டில் உள்ள உடைய மரத்தை எடுத்து மாற்றினா பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் உடமரத்தை நீங்கள் எடுத்து மாற்றினா ஃப்ரண்டில் மட்டும்தான் நிற்கிதுங்க. அங்கே வண்டி போகிறது தெரியும் பார்த்தீங்களா. அதில் ஒரு ரோடு பிரிஞ்சு பெரியுது. அதுவும் பஸ் ரோடு தான், இதுவும் பஸ் ரோடு தான். ஸோ ஏக்கருக்கு 15 லட்சம் ரூபா, சென்டோட விலை 15,000 ரூபா கேட்காங்க. உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள், இடத்த காணிக்கிறோம். விலையை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.